வாங்க 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 எல்லாம் மேடை முன்புறம் வந்து அமர்மாறு இளைஞரை சேர்ந்தவர்களாம் வந்து முன்புறம் அமர்மாறும். டாக்டர் கலைஞர் தமிழறிஞர் டாக்டர் சார் பாதை விட்டு இருக்கை தொகுதியில் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா மற்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் 3 அல்லாமல் தமிழக இளைஞர்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர் அடுத்தபடியாக அண்ணன் ராஜா அவர்கள் உரையாற்றுவார். திருச்சி மாவட்ட கழகத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள என்னை போன்ற இளைஞர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த இயக்க இளைஞரணி அமைப்பாளர் பிக்கின சகோதரர் வெங்கடேஷ்குமார் அவர்களே, வருகின்றிருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளே, மாணவ செல்வங்களே, அடுத்ததாக குறிச்சியை சேர்ந்த அஸ்மா பானு கள்ளக்காம்பட்டி 12ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த விமலா அவர்கள் 2வது பரிசையும் +2 தேர்வில் பெற்றவர்களுக்கு அமைச்சரவர்களில் வழங்கப்படுகிறது. சார் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுதெல்லாம் அதிகப்படியாக எதில் கவனம் செலுத்துவார்கள் என்று சொன்னால், ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று அதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்துவார்கள். அந்த வகையில் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை முத்தமிழர் கலைஞர் திறந்து வைத்தார். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறந்து வைத்தார் என்று சொன்னாலும், இன்றைக்கு தொகுதிக்கு இது போன்ற கலைஞர் படிப்பகத்தை நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நமது இயக்கத்தை வருங்காலத்தில் வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய இளைஞனுடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு கட்டளை ஏற்று நம்முடைய தெற்கு மாவட்டம் இன்றைக்கு மணப்பாறை தொகுதி, கிழக்கு தொகுதி, திருவரம்பூர் தொகுதி என்று 3 தொகுதிகளும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். உரையாற்றியவர்கள் எல்லாம் சொன்னது போலத்தான் ஒரு அறிவு சார்ந்த இயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கின்ற காலத்தில் தொலைபேசியில் போன்ல ஏதாச்சும் ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையா அது பொய்யா அப்படின்னு கண்டறியறதுக்கே ஒரு 4 நாள் ஆகும். அதுக்குள்ளார அது போய் இன்னொரு பொய் வந்துடும். ஆனா புத்தகத்துக்கு நீங்க உள்ளே நுழைந்து அதை திறந்து அதை படிக்கும் பொழுது அதுதான் உண்மையான கருத்து, நாம் உள்வாங்கக்கூடிய கருத்து. இன்னைக்கு நாங்க இதை திறந்து வைத்துக்கோம் என்று சொன்னா ஏதோ இளைஞரணி செயலாளர் சொல்லிட்டாரு, ஒரு சமுதாயத்துக்கு திறந்து வைத்துட்டு போயிட்டோம்னு இருக்கக்கூடாது. இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பொதுமக்கள் உங்களுடைய பிள்ளைகள் அனுப்பிச்சா உள்ள நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையும் திறந்து வச்சிருக்கோம். ஆக என்னென்ன தேவை என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வசதியை இன்னைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் என்று சொன்னால், இது போன்ற அறிவு சார்ந்த சமுதாயத்தை கலைஞர் வழியில் தலைவர் வழியில் இன்றைக்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.